என் நெஞ்சில் குடியிருக்கும் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2026 ஆண்டிற்கான பலாபலன்களை நாம் பார்க்கலாம். கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த வருஷம் பிறக்கும்போது நம்ம ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் சுயசாரம் பெற்று உச்சம் அடையக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியுது. பொதுவாக இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா 12 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் டெஃபினட்டாக இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கடக ராசியோ அல்லது கடக லக்னமோ இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டு. அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால வெளிநாடு வாய்ப்பு நிறைய பேருக்கு தள்ளி போயிருக்கும். அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் அந்த வெளிநாடு வாய்ப்பு என்பது நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் வெற்றி பெற போகிறது. இன்னொன்று, கடகராசிக்கு போன ஒரு 6 வருஷமாக ஒரு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்தது. யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். வீடு மண் மனை யோகங்கள் வந்து சேரும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் கடக ராசியில் இருக்கிறவாளுக்கு இந்த ராகு கேது பொசிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீண்ட ஆலோசனை பண்ணி, அதாவது சரியான ஆலோசனையிடம் ஆலோசனை பண்ணி கொஞ்சம் நீக்குப்போக்காக விட்டு கொடுத்து சில பேரோட சேர்ந்துட்டு நீங்கள் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து ஒரு பார்ட்னர்ஸை நீங்கள் சேர்த்துக்கிறது, அரசியல் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்துறது நமக்கு நல்லது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு கல்வியில் உங்களுடைய தரம் என்பது உயரும். மிகப்பெரிய சாதனைகள், முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், தொழில் விரிவாக்கம், புதிய உத்தியோகம் எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட், குழந்தைகளுடைய சப்போர்ட், வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா அந்த டெசிஷனில் ஃபேமாக இருங்க. அடிக்கடி உங்களுடைய தாட்ஸை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு ஏற்கனவே திருகணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி தொடங்கியாச்சு. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் அஷ்டமத்து சனி தொடங்கிறது. ஆக்சுவலாக என்னென்னா, பிரமாணம் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, 12 ராசிகளில் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் 8ஆம் இடத்துல வரக்கூடிய அஷ்டமத்து சனியை விட இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தான் ரொம்ப ரொம்ப சிக்கல்களை கொடுப்பார். களத்திர ஸ்தானத்தில் கண்டக சனின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப பாதிப்பை கொடுக்கும்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறது. இந்த ரீதியில் நாம் வந்து பார்க்கும்போது இந்த வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமத்து சனி தொடங்கிறது. ராசியில் சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு விஷயந்தான், டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம், செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படலாம்.
ஸோ அதை மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை, ப்ரோக்ராஸ்டேஷன் சொல்கிறோம், இது மாதிரி தள்ளி போடக்கூடிய தன்மை அது வரலாம். அப்போ அதில் நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வரவுக்கு குறைவு இருக்காது, நிறைய வரவு வரும், நினச்சதை விட நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பண்ணுறது நமக்கு நன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான திட்டமிடல் என்பது அவசியம். அது மாதிரி தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. நிறைய பேர் இந்த அஷ்டமத்து சனி வர்றதுனால தொழில் விட்டுறலாமான்லாம் யோசிக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனி நடக்கும்போது தான் நிறைய தொழில் சேர்ந்து செய்ய முடியும். இன்னொன்று, ரிஸ்க் எடுக்க முடியும். தேவையான நேரத்தில் கடன் கிடைக்கும். தேவையான நேரத்தில் தேவையான அமௌண்ட் நமக்கு கடன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதனால் ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், தொழிலை விரிவாக்கம் தாராளமான முறையில் நாம் செய்யலாம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை யோகங்கள் வந்து சேரும். மாணக்கர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முடிவெடுக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, 2026 தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. எங்கு நோக்கினும் வெற்றி, எங்கே நோக்கினும் நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். நீண்ட நாட்களாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனக்கவலைகள் தீர்ந்து எல்லா விஷயத்திலையுமே ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். இதுவரைக்கும் கன்னி ராசியோ அல்லது கன்னியா லக்னமோ நீங்கள் பிறந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில் வீடு மனை ஒரு அடி நிலம் கூட என் பேரில் இல்லைங்க ஐயா அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், அதாவது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள், ஒரு எடுத்துக்கொண்ட காரியத்தில் எல்லாமே சக்ஸஸ், அது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமையப்போகிறது. புதிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். புதிய உத்தியோக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு ஒரு அலைடாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல், ஒரு விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அது மாதிரி வாடகை இடத்துல இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க சொந்த இடத்துக்கு இந்த வருஷம் போவதற்கான ஒரு சூழல் என்பது ஏற்படும். கன்னிராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு இந்த வருஷம் மகசூல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு எடுத்துனோம்னா சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறும். ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அந்த வருஷமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு கடைசி வெள்ளிக்கிழமையும் வெண்மை நிற பூக்கள்
இதை வாங்கி நீங்கள் பெருமாள் கோயிலில் நீங்கள் கொடுங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சேனலுடன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்